இப்போ பசங்களோட ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும், மார்க்லாம் ரிசல்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் டென்ஷனாக இருக்கார். ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இவர் மட்டும் பாவம் டென்ஷனின் உச்சத்துக்கு போயிட்டார். யார் அவர், ஏன் டென்ஷனாக இருக்காரு, என்ன மேட்ரு பார்த்துருவோம் வாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் தான். இப்போ என்னென்னா 10th 12th ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறமா நிறைய சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சென்டரில் இருக்கிற ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டர்லேயுமே நிறைய சென்டம் அச்சீவர்ஸ்லாம் இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம ஆளுங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், நம்ம ஆளுங்க நமக்கு டப்புக்குன்னு வந்து 100 மார்க் எடுத்துருச்சு, நம்ம பிள்ளையா 100 வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்தில் பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி எப்படி நூற்றுக்கணக்கான பேர் 100க்கு 100 வாங்க முடியும், சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோன்னே அன்பில் மகேஷ் அவர்களும் இதே ஃபீல்டில் தான் சொல்கிறார். நம்ம பயலுக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பெருமையாக பேச மாட்டோம், சந்தேகத்தோடு தான் பார்க்குறோம். பரவாயில்ல, நீங்கள் சந்தேக கண்ணோடு இந்த கேள்வியை எழுப்புனதுனால நான் சும்மா இருக்க முடியாது. மீடியாவில் இந்த மாதிரி கேள்வி வந்துருச்சுன்னா அதற்கான பதில் நாங்கள் கொடுத்து தானே ஆகணும் துறை ரீதியாக. அதனால் இப்போ வந்து விசாரணை போயிட்டுருக்கு. முதற்கட்ட விசாரணை முடிஞ்சு ஒரு 100 பேர் வரைக்கும் விசாரணை பண்ணி முதற்கட்ட விசாரணையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமும் இன்னும் தீவிர விசாரணை போகுது. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். கொடுப்பேன், விடமாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கார் அன்பில் மகேஷ் அவர்கள். இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க, நம்மளை வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் இருக்காங்க, வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன, ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார், நம்ம பெருமையாக நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்க வந்து 167 பிள்ளைங்க 100க்கு 100 வாங்கி சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90 98 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துருச்சு, பத்திரிகை தான் நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது. விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாக அதான் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பறைய மேலே திருப்பிட்டாங்க, ஆளாருக்கு சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால், யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார், அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார், அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேரை கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம். பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன், திருப்பி அதை நீங்கள் பாருங்க. நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே அந்த 167 பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த 100க்கு 100 வாங்கியிருக்காங்க, டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100க்கு 100 வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா